எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீசெட் 1.0 அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ் ஜூலை 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஏகப்பட்ட எண்ணங்கள் நம்மளை போட்டு ரொம்ப அழுத்திட்டு இருக்குது, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த மைண்ட் சேட்டரிங்ல இருந்துலாம் எப்படி நான் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம் இருந்துச்சுன்னா நம்ம நடத்த இருக்கக்கூடிய கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அழைக்கிறான் மாதவன். இன்னைக்கு வீடியோ பதிவுல எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ திடீர்னு ஒரு விஷயம் வந்து நடக்கலாம். ஸோ அதை அந்த நேரத்துல நான் எப்படி வந்து கூலா ஹேண்டில் பண்றது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா எப்பயுமே வந்து ஸோ இப்போ நம்ம நினைச்சு பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அதுல கூலா ஹேண்டில் பண்றதுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திடீர்னு எதிர்பாராத விதத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது நம்ம இதை எப்படி கூலா ஹேண்டில் பண்றதுன்னு கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ நம்ம எப்போ கூலா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு தேர்ட் பர்சனோட ஒரு ப்ராப்ளமை நீங்க வந்து போய் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்ப இதுவே உங்களோட பிரச்சனைக்குள்ள நீங்க இருந்து அதை ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா உங்களால நிச்சயமா கூலா ஹேண்டில் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு கூடிய ஒரு பயம் இருக்கும். அந்த நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ரிசல்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயாராகவே இருக்க மாட்டோம். இப்போ ஒரு தேர்ட் பர்சனுக்கு ஒன்று நடக்குது, நம்ம அந்த ஒரு பர்சனுக்கான ஒரு விஷயத்தை போய் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது இப்ப அதுக்குள்ள நீங்க சம்மந்தப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்ப என்ன பண்ணலான்றது உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டா ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இப்ப இதுவே நீங்க ஒரு சம்பவத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா அந்த ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டுக்கு நீங்க தயாரே ஆக மாட்டீங்க. இப்போ ஒரு விஷயத்தை எப்போ காமா கூலா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா, எப்போ அதோட ரூட்டுக்கு நீங்க தயாராகிறீங்களோ, அதோட எண்ட் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க தயாராகிறீங்களோ அப்பதான் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெல்மெட் போடாம போறீங்க. இப்ப ஹெல்மெட் போடாம போகும்போது கூலா நான் போலாம் இன்னைக்கு ஓகே. ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த பயம் போகணும் அப்படின்னா, இப்ப இந்த ஹெல்மெட் போடாம நீங்க போனா என்ன மாதிரியான கேஸ் ஃபைல் ஆகும்? இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் ஆகலாம். அதை தாண்டி வேற ஏதாவது லா இருக்கு அப்படின்னா அது உங்க மேல வந்து போடலாம். இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுட்டு ஓகே வித்தவுட் ஹெல்மெட் ஒரு 1000 ரூபாய் ஃபைன் அப்படின்றதுக்கு நீங்க தயாராயிட்டீங்கன்னா 1000 ரூபாய் எடுத்து வைக்கிற தயாரா இருக்கேன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ நீங்க எல்லா இடத்துலயுமே இந்த ஒரு விஷயத்த அப்ளை பண்ணணும். அதனாலதான் அக்செப்டன்ஸ் அப்படின்றத வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே எந்த ஒரு நிலைக்கு நீங்க தயாராகிறீங்களோ அங்க பயம் போயிடும். இப்போ ஒரு இறப்பை பத்தின பயம் அப்படின்னா இறப்புக்கு நான் தயாராகிறேன் அப்படின்னா அவனுக்கு அந்த பயம் போயிடும். இப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்ப என்ன ஆபீஸ்ல இருந்து HR வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படின்னா தூக்குனா பிரச்சனை இல்லை பாத்துக்கிறேன் அப்படின்னு கூடிய அந்த எண்டுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா அவன் தூக்குனாலும் தூக்கலனாலும் அதை பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அதோட எண்டு என்ன அப்படின்றதுக்கு நீங்க தயார் ஆயிட்டீங்கன்னா அந்த விஷயத்த ஈஸியா கூலா ஹேண்டில் பண்ணுவீங்க. இல்லைன்னா ரொம்ப பதட்டப்பட்டு ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்ப இந்த பதட்டப்பட்டு ஹேண்டில் பண்ணும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்க பண்ண முடியாது. எப்படின்னா நீங்க ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. ஆனா அங்க போய் செயலுக்கு போகும்போது உங்களால அந்த ஒரு விஷயத்த கிரியேட்டே பண்ண முடியாது. சரி இதெல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அதை என்னால ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மைண்ட் லெவல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த இப்படி பண்ணிடலாம்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. பட் அந்த சம்பவ இடத்துக்கு நீங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் திரும்பவும் போட்டு நிறைய விஷயத்த குழப்பி விட்டுரும். ஐயோ எப்படி நடந்துச்சுன்னா இப்படி நடந்துச்சுன்னா ஒருவேளை இவனை ஒன்னு இப்படி சொல்லிட்டானா அப்படி சொல்லிட்டானா இந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாது இல்ல இப்ப இது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் இப்படி உங்களுடைய நிறைய கேள்விகள் எழும்போது நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணலான்னு போகும்போது அப்படி திணறுவீங்க. அப்போ காரணம் என்னன்னா மைண்ட் தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படையில இருக்கக்கூடியது மைண்ட் தான். அப்போ ஒரு பிரச்சனையில நான் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு மனம் அமைதிக்குள்ள இருக்கணும். அப்ப இந்த மைண்ட் செட்டிங் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா நம்மளால வந்து கூலாவே ஹேண்டில் பண்ண முடியாது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா தினமும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் மெடிடேஷனாவது அவசியம் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்க சும்மா அந்த மூச்சை ஏத்தி ஏத்தி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அமைதி நிலைக்குள்ள இருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டெய்லி அதுக்கு வந்து ஒரு ரிப்பீட்டட் மோட்ல அதை ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்றதுக்கு நீங்க வந்து பழக்கப்படுத்திட்டே இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும்னா ஈஸியா அந்த ஒரு விஷயத்துக்குள்ள மைண்ட் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள உங்களால ஈஸியா டிராவல் பண்ண முடியும். அப்போ இப்படி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட குணமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மனிதனோட குணத்துல 3 குணத்துல அந்த குணம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ மெடிடேட் பண்ணாலோ இல்ல வந்து நான் சும்மா இதை நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கண்மூடி சும்மா ஜஸ்ட் பிரீத் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த சுச்சுவேஷனே உங்களோட கைவசம் வந்துடும். ஸோ அடிப்படையில் என்ன அப்படின்னா மனம் தான். அந்த மனதை பழக்கப்படுத்துறதுக்கு இந்த 20 நிமிஷம் 30 நிமிஷம் மெடிடேஷன்றது அவசியம். அப்ப கூலா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா மனதுல தான் இருக்குது. அந்த மனதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா கூலா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம். என் பேரு லட்சுமி. நான் ஒரு 3 மாதமா வந்து அழைக்கிறாங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு தம்பி பேசுறது. அவரு ஒரு வீடியோல அந்த மூலிகை பேசியிருக்கேன். நானும் வந்து
என் கணவருக்காக வாங்கினேன். ஆஃபீஸ்லயே நல்ல ரெஸ்பான்ஸ் குடுத்தாங்க. அது வாங்கி ஒரு 4 பாடல் நான் வந்து இப்போ என் கணவருக்கு போட்டோம். அவர் வந்து போட்ட அன்னைக்கு நைட்டு ஈவினிங்கே வந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கடந்த 1 மாதமா நெறைய நல்ல விஷயங்கள் நான் எதுக்கெல்லாம் வந்து கவலைப்பட்டு போட்டோமோ, அதெல்லாம் வந்து ஒண்ணு ஒண்ணா நடந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துலலாம் வாடகையே வராத ரொம்ப வேஸ்ட்டா இருந்தது. எங்களுக்கும் வர வேண்டிய பணமும் வரல. ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. அந்த இடத்துல நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வாடகை வர மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்தது. நெறைய விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்.